ஸோ வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, எவ்வளோதான் ஆடுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இங்கே வந்தால் நாங்கள் வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் என்ன விஷயத்த பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்தால் புரிஞ்சிடும். ஒரு மனிதனாக பிறந்தால் வாழ்க்கைனா என்னன்னு தெரியணும். வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு தடவை வரணும். அப்போ தான் தெரியும் யார் ஒரு போட்டி போட்டு வாழ்கிறது, பொறாமை, நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டோம், நல்லது நினைக்க மாட்டோம், சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுவோம். எல்லாமே இப்படி க்ஷண நிமிஷத்தில் சாம்பல் ஆகிடும், எல்லாமே வேஸ்ட்டு, வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரே இடம், அதுவும் இந்துக்களுக்கான ஒரே இடம் இந்த மணிகர்ணிகா காட் தான். ஸோ மணிகர்ணிகா காட் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது பார்க்கக்கூடிய இடம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ஆண்கள் உள்ளே வரலாம், பெண்கள் உள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. பெண்களும் எல்லா இடங்களும் மேலே வரைக்குமே, நம்மளை சுற்றி 10 பொண்ணுங்கள் இருந்தாலும் மேலே வரைக்குமே விடுவாங்க, மேலே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சிவன் இருக்கிறார், சிவன் வாழ்றாரு. எந்த உருவத்திலேயாவது சிவன் நம்மளை சுற்றியே இருப்பார், ஈசன் இருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் போகும், மாடு போகும், நாய் போகும், எல்லாமே போகும். அதை தான் வேலையை பார்த்துட்டு போகும், யாரையும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் படாது. இந்த மணிகர்ணிகா காட்டில் வந்து 24 மணி நேரமும் அட்லீஸ்ட் குறையாது 20 பிணங்கள் எரியும் அப்படிங்கிறதையும், இந்த மணிகர்ணிகா காட்டுக்கு கொண்டு வர பிணங்கள் எல்லாம் மோட்சம் அடைகிறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து எரிக்கிறாங்க.